இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் வந்து ஒரு 20 வருடங்கள் ஒரு தம்பதிகள் வந்து இணைந்து வாழ்ந்திருந்தாலே கூட சாதனை மாதிரி பார்க்கப்படுது. பரவாயில்லையே 20 வருஷம் ஒன்றா இருக்கீங்களா, நீங்கள் ஒரு பெஸ்ட்டு கப்புள்ஸ், நீங்கள் ஒரு நல்ல ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனித உணர்வுகள்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அபூர்வமானதாகி போயிடுச்சு. இந்த காலநிலையில் 84 வருஷம் ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றா வாழ்ந்தது இன்றைக்கி ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுது. இப்படி அவங்க 84 வருடங்கள் ஒன்றா வாழ்ந்த காலங்கிறது ஆச்சரியமாக மட்டும் பார்க்கப்படாமல் கின்னஸ் சாதனையாகவே பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அவங்கள பார்த்தா ஒரு சில நிமிடங்கள் பார்க்க போகிறோம். பிரேசில் நாட்டை சேர்ந்த மனோயல் மரியா, இந்த 2 தம்பதிகள் தான் இன்றைக்கி இந்த உலகத்திலே பார்த்திங்கன்னா அதிக காலங்கள் சேர்ந்து வாழ்ந்த தம்பதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. அறிவு பண்ணது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த இணைப்பிரியாத இந்த வாழ்க்கையை வந்து கின்னஸ் சாதனையிலும் அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க இருவருமே பார்த்திங்கன்னா காதலித்து திருமணம் பண்ணவங்க. 1936 மனோயல் வந்து என்ன செய்கிறாப்புலன்னா மரியாவை பார்க்குறாப்புல. பார்த்த உடனேயே மரியா மேலந்த அழகாலையை மயங்கி அப்போவே பார்த்திங்கன்னா அவரோட காதலை வந்து தெரிவிக்கிறாப்புல. தெரிவித்து பார்த்திங்கன்னா 2 பேரும் 4 வருடங்கள் டேட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1940 திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சு கிட்டத்தட்ட 84 வருடங்கள் இவங்க 2 பேரும் இணைபிரியாமல் வாழ்ந்து 13 குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. 13 குழந்தைகளுக்கும் குழந்தைகள் பிறந்து, அந்த குழந்தைகளுக்கு பேர குழந்தைகள் பிறந்து, அந்த குழந்தைகள் எள்ளு பேர குழந்தைகள் பிறந்து, கொள்ளு பேர குழந்தைகள் பிறந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 பேர குழந்தைகளை பார்த்த ஒரு தம்பதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இருவருக்குமே 100 வயசுக்கு மேலே தாண்டிடுச்சு. மனோயல் மரியா இவங்க 2 பேர்ட்டையும் கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா, திருமணமான புதிதில் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம், எங்களால் அந்த வாழ்வாதாரத்தை வந்து ஓட்ட முடியலை, தொழில் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, எங்களோட வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வருமானம் இல்லை, நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டாலுமே கூட 2 பேரும் வந்து ஒருத்தவங்க ரொம்ப அன்பாக வச்சுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் புகையிலை விட்டு தான் எங்கள் குடும்பத்தையே காப்பாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. என்னோடய குழந்தைகளுக்கு அவங்களோட தேவைகளுக்கு பள்ளி படிப்புலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் வந்துச்சு. பின்னால் நாட்களில் தான் நாங்கள் கொஞ்சம் சரியாகி எங்களோட வருமானத்தை சரி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்படி 84 வருஷம் இருக்கிறீங்களே, இதோட சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டால் மனோயல் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, டெய்லி குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரமாவது என் மனைவியும் நானும் சேர்ந்து தனியாக உட்காந்து ரேடியோவில் பாட்டு கேட்போம். பாட்டு கேட்கும்போது 2 பேரும் வந்து எங்கள் மனசு விட்டு நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய விவாகரத்துகள், குடும்ப சண்டைகள், மனச்சிக்கல்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உலகளவில் இன்றைக்கி சாதனை பண்ணிருக்க இந்த தம்பதிகள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா, மனசு விட்டு உங்களோட இணையரோட நேரத்தை ஒதுக்குங்க. நேரத்தை ஒதுக்குறது மூலியமாக மனசு விட்டு பேசுங்க. பேசுகிற மூலியமாகவே எவ்வளோ காலமெல்லாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயதான காலத்துலேயும் 100 வயதுக்கு மேலே தாண்டி இருக்கக்கூடிய இந்த நேயர்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பமான வளர்ச்சி மிகுந்த இந்த சமூகத்துக்கு இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாக இது பார்க்கப்படுகிறது.